வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடித்து சுபாஷ் கே ராஜ் டைரக்ஷன் வந்திருக்க பிளாஸ்ட் படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பிளாஸ்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட். ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சின்ன படங்கள்லாம் நிச்சயம் மினிமம் கேரண்டி அப்படின்ற லேபிளை இந்த பிளாஸ்ட் படம் மூலமாக தக்க வச்சுக்கிட்டாங்க. இதை கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயம். பல ப்ரொடக்ஷன் கம்பெனிகள் நல்ல படங்கள் தான் எடுப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த சினிமா ஃபீல்டை நேர்மையாக உயிராக நினச்சி கையாளுறவங்க மட்டும்தான் இந்த இடத்த எப்போவுமே தக்க வைக்க முடியும். காசுக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் எதையும் ஒன்று எடுப்போம், எப்படியாச்சும் ஒரு 10 ரூபாய் லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு மனப்பான்மையோட இந்த சினிமாவை கையாண்டா இந்த சினிமா காலை வாரி விட்டுரும். இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தில் அழிஞ்ச குடும்பங்கள் பல்லாயிரம். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரும் வெற்றியும் கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க எந்த ஒரு தப்பான பாதையும் இது வரைக்கும் இந்த சினிமாவில் எடுத்ததே இல்லை. இப்போ இந்த பிளாஸ்ட் படமும் ஒரு ஹிட் படமாக வந்து நின்று இருக்கு. என்னது பிளாஸ்ட்டு ஹிட் படமா? ஏதோ பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தானே சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் அர்ஜுன் படத்தை தேட்டரில் போய் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல சாதாரண விஷயம் இல்லை. கடந்த 20 வருஷமாக அர்ஜுன் வச்ச மொக்க படங்களோட லிஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன் ஜெய்ஹிந்த் 2ன்னு பார்ட் 2 கல்ச்சர்லேயும் காசு பார்த்துலான்னு உள்ளே பூந்து அதையும் ஒரு படம் நம்பி நான் போய் தேட்டரில் உட்காந்து நான் பட்ட அவஸ்தெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் சும்மா தான் போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தேன். படம் முடியும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு, படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. குறை கண்டுபிடிக்கிறதுனா சீனுக்கு சீனு கண்டுபிடிக்கலாம். ஒரு நல்ல கதையும் ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தால் இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு இந்த படத்தை பார்த்து குறை கண்டுபிடிக்கிறவங்களையே அவங்கள சமாதானப்படுத்திக்கிற மாதிரி ஒரு படமாக இது வந்திருக்கு. விடியா படம் முழுசாக உட்காந்து பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல. நல்ல படம், கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. அது போதாதா அப்படின்னு தான் இப்போ இந்த பிளாஸ்ட் படத்தோட ரிவ்யூ வந்துட்டுருக்கு. சரி, இந்த படத்தோட கதை என்ன? அர்ஜுன் ஒரு கராத்தே மாஸ்டர், அவர் பொண்ணு பிரீத்தி முகுந்தனும் பிளாக் பெல்ட்டு, ஒய்ஃப் அபிராமியும் பிளாக் பெல்ட்டு. குடும்பமே கராத்தேவை பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தர மாஸ்டர் லெவலுக்கு கை தேர்ந்தவர்கள். 3 பேர் இந்த சொசைட்டியில் சண்டைக்குன்னு யாருனா வந்தால் சக்கரை பொங்கலாக வந்து நிற்பாங்க. ஒரு தப்பையோ அநியாயத்தை தட்டி கேட்கணும்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு தட்டி கேட்கறது தான் உண்மையான வீரன்னு 3 பேரும் வேத வாக்கா நினச்சி வாழறாங்க. இப்போ ஏற்பட்ட குடும்பத்தை உள்ளூர் லோக்கல் ரவுடியிலேருந்து இன்டர்நேஷ்னல் கார்பரேட் ரவுடி வரைக்கும் ஒரு சின்ன காரணத்துக்காக கார்னர் பண்ணுறாங்க. எதிர்த்து சண்டை போட வரவன் ஒருத்தனாக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த 3 பேர் சேர்ந்து தட்டி தூக்கி மூஞ்சி முகரையை பேர்த்து வீட்டை தோட்டத்தில் இருக்க ட்ரைனேஜ் குழியில் போட்டு புதைச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரையே புதைக்கும் போது அடுத்தடுத்து பிரச்சனைகள் பெருசாகுது. வில்லன் ஒன்றுக்கு மேலே ஒன்று ரவுடி கூட்டத்தை ஏவி விட்டுக்கிட்டே இருக்காரு. எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு இந்த 3 பேரும் துவம்சம் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்துடைய கதை. மலையாளத்தில் நம்ம மோகன்லால் திருஷ்யம் படத்தில் தான் குடும்பத்துக்காக ஒரே ஒரு கொலையை பண்ணிவிட்டு 15 வருஷமாக நம்ம ஜார்ஜ் குட்டி படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த கேஸை இன்னும் க்ளோஸ் ஆகாமல் 3 பார்ட்டியும் தாண்டி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு கொலையோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றத லாஜிக்கோடு பார்க்கணுன்னா நீங்கள் திருஷ்யத்தை பார்க்கலாம். பிரச்சனை வந்துட்டா எத்தனை பேர் வேணால் கொலை பண்ணுவோம், அவங்கள தூக்கி வீட்டு தோட்டத்திலே போட்டு புதைப்போம். எங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது. நம்ம ஊரில் எங்கேயும் சிசிடிவி கேமராவும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, எவனும் எங்களை ட்ராக் பண்ணவும் முடியாது. எங்கள் படத்தில் லாஜிக்கும் கிடையாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் உங்களையும் தூக்கி போட்டு மிதிப்பண்டா அப்படின்னு சொல்ல வராரு இந்த படத்தோட டேரக்டரான சுபாஷ் கே ராஜ். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி சரியான சண்டை படங்கள் வந்து, அதுவும் குறிப்பாக இந்த மார்ஷியல் ஆர்ட்டை மையமாக வச்சு படம் எடுக்கிறதெல்லாம் ஈஸியான காரியம் இல்லை. நம்ம ஊரில் இருக்க எந்த ஹீரோயின்களாலும் இந்த பிளாஸ்ட் படத்தில் வர பிரீத்தி முகுந்தன் மாதிரி ஒரு ஃபைட் கூட பண்ண முடியாது. ஒரு பர்ஃபெக்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க எந்த சீன்ஸையும் எடுத்துருக்க முடியாது. ஒருவேளை நம்ம ஊரில் இருக்க மேனாமினிக்கு ஹீரோயின் வச்சு இந்த படம் எடுத்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த படம் சொதப்பிருக்கும். நல்ல வேலை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு காசு கொடுத்து எந்த லேடி சூப்பர் ஸ்டாரையும் உள்ளே போடல. அதுக்கே இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீமை பாராட்டணும். படத்தில் வர ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் ரொம்ப ஆர்வமாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இந்த ஃபைட் எப்படி இருக்க போகுது, மாட்டினியா பண்ணி இப்போ நீ என்ன பாடுபடுற பாருன்னு ஒவ்வொரு வில்லனும் இந்த ஃபேமிலிக்கிட்ட சிக்கும்போது ஆடியன்ஸ் ஜாலியாகிடுறாங்க. இப்போ நீ வாங்க போகிற அடி மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே இருக்குது இந்த படத்தில் ஹீரோயின் வைக்கிற பஞ்செலாம். கெட்டவங்களாம் ஒரு பொண்ணுக்கிட்ட சாவடி வாங்கி திணறும் போது தேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் என்ன குஷியாக வராங்க தெரியுமா? தேட்டரில் இருக்க ஆடியன்ஸில் கை தட்டி சிரிக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸே பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படம் ஃபுல்லாக ஒரு 7-8 ஃபைட் வருது. ஒரு ஃபைட் கூட போர் அடிக்கல. அவன் கையை ஓடி இவன் காலை உடைச்சிரு, அவன் வாயில் கூட வெட்டலாம், தப்பே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ரவுடியும் இந்த குடும்பத்துக்கிட்ட அடி வாங்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் குஷி ஆயிடுறாங்க. அதுவும் நம்ம கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரோட மியூசிக்கில் பிஜிஎம் ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுக்கும் தெரிக்குது. வெறும் ஆக்ஷன் சீன்ஸுக்காகவே நம்ம தமிழ் படங்களை ரசித்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சார்பட்ட பரம்பரை, லியோ, கைதி, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் அமையிறதே நம்ம ஊரில் பெரிய விஷயம். ஒரு நல்ல தேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் நிறைய ஆடியன்ஸோடு இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படத்தில் வர சண்டை காட்சிகள்லாம் ஒரு புதுவித அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நம்ம ஊரில் ஹீரோயின்னா ஒரு மொக்க லவ், அதுக்கு ஒரு ரொமான்ஸு, அதுக்கு ஒரு மாண்டே சாங்கு, அதுக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு வித் டுபாக் ஒரு காமெடியன்ஸ் வச்சு ஒரு காமெடி ட்ராக்குன்னு எந்த ஒரு ரெகுலர் ஃபார்முலாவும் இந்த படத்தில் யூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்க முதல் வெற்றி. இந்த படத்துடைய மேக்கிங் ஆடியன்ஸ் பல்ஸில் இருக்கிறதாலே
இன்றைக்கி இந்த படம் ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வந்திருக்கு. பணத்தை வாரி குவிக்கலாம் சொல்லலை, ஆனால் நிச்சயம் இது ஒரு டீசெண்டான ஹிட் படம். தேட்டரில் போய் காசு கொடுத்து படம் பார்க்குறவங்களை யாரையும் கொஞ்சமாக ஏமாத்தாது. அதனால் நீங்கள் டிக்கெட் கொடுக்குற காசுக்கு 100% ஒர்த்து தான். அந்த 20% லாஸ் எதுக்குன்னா, நான் சொன்ன அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஏன்னா ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டி என்னென்னா, இத்தனை கொலை பண்ணால் நிச்சயம் அந்த குடும்பம் நம்ம இந்தியன் லா சிஸ்டத்தால் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அவங்கள வெளியவும் விட மாட்டாங்க, வாழவும் விட மாட்டாங்க, கேஸையும் க்ளோஸ் பண்ணவும் மாட்டாங்க. இப்படி சண்டை போடுறவங்களே ஒரு 15 வருஷம் கழிச்சு எதே ஆர்வ கோளாறில் உடம்பு இருக்க தெம்பில் இப்படி சண்டை போட்டேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே வெதும்பி அவங்க குற்றத்தை உணர்ந்து அழுது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுறோம் நம்ம சட்டம். இந்த ரியாலிட்டி சட்டத்துக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் அவங்க தான் பார்ப்பாங்க. பொதுமக்களுக்கு அது தேவையில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படம் செம்ம ஜாலி தான், ஒர்த்து தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாமீன் கொடு. போக மாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே? சார் பத்திரி ரைடு வாச்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. பேஜார் பத்திரி டமார் பீனா பத்திரி கமாய். டேய் நானும் பேசி போடுடா. இசாப்பா பேசா ஒலாக்கா ஒயாக்கா. ஐ அம் எஸ்பேக்கா. ஐயோ டேய் என்னடா தூடுங்க? டேய் என்னடா சின்ன பிள்ளை தரமா இருக்கு.